வணக்கம் பிரியமானவர்களே. தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக. தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஆவிக்குரிய பார்வை கிடைக்கட்டும். எதெல்லாம் நாம் கற்றுக்கிறோமோ புரிந்து கொள்வதற்காக, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதற்காக. எனவேதான் ஒரு தீர்மானம் நாம் எடுக்கலாம். நாம் கீழ்ப்படிவோமா அல்லது கீழ்ப்படியாமல் போவோமா? எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார், அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக. இப்போ இந்த நேரம் நாம் விசுவாசத்தை குறித்து பேசுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை குறித்தும் பேசுவோம். என தேவனை பிரியப்படுத்துறது நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக தான். எனவேதான் இப்படிப்பட்ட விசுவாசம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கை கொள்ள முடியும். யார் விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார், தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து. மீண்டும் சொல்கிறேன், யார் விசுவாசத்தில் இருக்கிறீர்களோ தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். அவருடைய ராஜ்யம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மகத்துவமானது. ஏன்னா நிறைய ஜனங்க இன்னைக்கு ஆசீர்வாதங்களுக்காக தான் ஆர்வமாக இருக்காங்க தேவனுடைய ராஜ்யத்தை விட. ஆனால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கை கொள்ள வேண்டும். அதனால்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றொருவர் தேவனுடைய ராஜ்யத்தின் மீது மிகவும் ஆவலாக இருக்கிறார், அதை கண்டடைய வேண்டும் என்று. எனவே இதில் உங்களுடைய விசுவாசம் எது? உங்கள் விசுவாசம் எந்த பக்கத்தில் இருக்கும்? சரி, ஜனங்க இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று வாஞ்சியாக இருப்பதினால் நிச்சயமாக ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவங்கள ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரியும்னா, அதாவது 9 இந்த குஷ்டரோகிகள், இன்னும் சொல்லப்போனால் அதாவது 10 பேர் இருந்தாங்க. அதில் 9 பேர் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம், குணமாக்குதலை அவங்க வேண்டியிருந்தாங்க. அந்த 9 பேர் அதை தான் ஆசீர்வாதம் மட்டும்தான் கோரினார்கள். ஆனால் அதில் ஒருத்தர் திரும்ப வந்தார். அந்த ஒருத்தர் யார் திரும்பி வந்தாரோ அவரால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும். வெறும் ஆசீர்வாதம் பெற்றால் மட்டும் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய வேண்டும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வித்தியாசம்? நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு உதாரணம். ஏன்னா யார் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை கை கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் அதே விசுவாசத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க ஒரு பொருளுக்காக தான் வராங்க. ஆனால் யார் தேவனுடைய ராஜ்யத்தின் மீது வரார்களோ, ஏன்னா அவங்க விரும்புகிறது ஆசீர்வாதத்தினை விட மேலான ஆசீர்வாதம் வரக்கூடிய இடத்தையே, அதாவது பரிசுத்த ஆவி தனக்குள்ளே வரணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. தேவனுடைய ராஜ்யம் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். இதுதான் அவர் தேவன் நம்மை வழிநடத்துகிறார். இந்த பூமியை நமக்காக கொடுத்திருக்கிறார். எப்போ அந்த நபர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறாரோ அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார். ஏன்னா அவங்க விரும்பிய விஷயம் என்னதுன்னா தேவனுடைய ஆசீர்வாதம், அதுதான் கைப்பற்ற வேண்டும் என்று விரும்பினார். தேவனுடைய ராஜ்யம். எப்போ நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கை கொள்ள விரும்புகிறோமோ நமக்கு எல்லாம் கொடுக்கப்படும். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஏன்னா அவங்க தேவனுடைய ராஜ்யத்தினால் பிறக்கப்படுகிறார்கள். எப்போ அந்த நபர் தேவனுடைய ஆவியினால் பிறக்கிறாரோ, பரிசுத்த ஆவியினால், அப்போதான் அவங்க தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது யார் தண்ணீரின் மூலமாய் அவர்கள் ஜன்மிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பார்கள். தேவனால் பிறக்கப்படுறது தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்க நம் மூலமாக பிறந்தாங்க. எனவே பாருங்கள், நான் என்ன விஷயத்தை உங்ககிட்ட விரும்பி சொல்ல விரும்புகிறேன்னா, நான் என்ன விஷயத்தை பேச விரும்புகிறேன்னா, அதாவது விசுவாசத்தில் ஸ்ரீ செயல்படும் விதம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம். லூக்கா என்ற புஸ்தகத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய
ஒரு பெண்மணி. அப்பொழுது 12 வருடமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாகப்படாதிருந்த ஒரு ஸ்ரீ. பாருங்கள், இங்கே நம்ம பேசக்கூடிய இந்த வார்த்தை விசுவாசத்தினுடைய வார்த்தை. விசுவாசத்தினால நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெற முடியும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பெற முடியும். அதே போல் தேவனுடைய ராஜ்யத்தையும் பெற முடியும். ஏன்னா இது விசுவாசம்தான் இது ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படி செய்யும். ஏன்னா விசுவாசம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய இயலாது. விசுவாசம் இல்லைன்னா யாராலும் எதுவும் செய்ய இயலாது. பார்த்தோன்னா விசுவாசம் தேவன் நிச்சயமாக தருவார். ஆனால் ஜனங்க விசுவாசத்திலேயே வாழ வேண்டும். ஏன்னா அப்போதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் முழுமையாக நுழைய முடியும். இந்த ஸ்ரீ செய்த விஷயம் என்னதுன்னா, தன்னுடைய எல்லா ஆஸ்தியும் இந்த வியாதிக்காக செலவு பண்ணாங்க. ஆனாலும் யாராலும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. யாராலும் அவங்களுக்கு உதவி செய்ய இயலவில்லை. ஏன்னா அவங்க வியாதிப்பட்டதுனால தங்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே, தன்னுடைய ஆஸ்தி, தன் வாழ்க்கை எல்லாத்தையுமே அவங்க செலவு பண்ணாங்க. என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அவங்க செஞ்சாங்க. ஏன்னா இந்த நரக வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர விரும்பினாங்க. ஏன்னா யாரும் அவங்களுக்கு உதவியாக இல்லை. ஏன்னா நிறைய பேர் இப்படி கஷ்டப்பட்டு இறந்து போயிடுவாங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னது, இப்படியே சாகட்டும். இங்கே இந்த வசனமானது சொல்லப்படுது, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், யார்னா அந்த ஸ்ரீ, உடனே அவளுடைய பெரும் பாடு, அதாவது அவங்களுடைய உடம்புல ரத்தம் வெளியிருந்தது, எல்லாமே நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுரு அவரோடு கூட இருந்த அனைவரும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, தொட்டது யார் என்று எப்படி நீர் கேட்கிறீர் என்றீர். இயேசு சொன்னார், யாரோ என்னை தொட்டிருக்கிறார், யாரோ என்னை தொட்டிருக்கிறார் என அவர் சீஷர்கள் மத்தியில் இப்படி சொன்னார். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவன் என்னை தொட்டுண்டார் என்றார் என இயேசு இப்படி சொல்லியிருந்தார். அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அந்த ஸ்ரீ தன்னை யார் அப்படின்றத வெளிப்படுத்த காட்ட முடியல. ஏன்னா அந்த இரத்தத்தினால அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்க சொல்லிக்கல. ஆனால் எப்போ இந்த வஸ்திரம் தொட்ட ஸ்ரீ மறைந்திருக்கல, அதுதான் வசனம் சொல்லப்படுது. அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். ஏன்னா அவங்க செஞ்ச ஒரு தீர்மானம் பாருங்கள், எல்லாருக்கும் முன்னாடியும் தன் குணமானதை அவங்க அறிக்கை செஞ்சாங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்கள், இங்கே செஞ்சிருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் அவங்க உதறி தள்ளிட்டு வந்தாங்க. கடந்த 12 வருஷமாக இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க எல்லா ஒரு நரக வேதனை அனுபவித்தாங்க. எல்லாத்தையும் இழந்தாங்க. எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. இயேசுவை நோக்கி போனாங்க. ஆனால் ஏன் இயேசு இருக்கிற இடத்துக்கு அவங்க போகணும்? எப்படி அந்த பெண்ணால் இயேசு இடத்துல போக முடியும்? ஏன்னா யாரோ ஒருவர் தான் அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்க முடியும், இயேசு வந்திருக்கிறாரு, அவர் இந்த வியாதியிலிருந்து குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர், இந்த பிரச்சனை சரி பண்ணுவார், அந்த பிரச்சனை சரி பண்ணுவார் என்ற ஒரு வார்த்தை. ஏன்னா எப்போ அவர் வந்திருக்கிறார் என்ற சத்தத்தை கேட்டாலோ, ஏன்னா இயேசு அங்கே வந்திருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், வல்லமை புறப்பட்டு வந்தது. அங்கே தான் வல்லமை புறப்பட காரணம். ஏன்னா அந்த பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வரணும்,
அவங்க தீர்மானம் எடுத்தாங்க, தான் இருக்கிற இடத்துலேருந்து அவரை பார்க்க வரணும், இயேசு இருக்கிற இடத்த நோக்கி போகணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, ஆனால் இயேசு இருக்கிற இடத்துல அவங்க இருக்கணும், போகணும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது, அவங்க தியாகம் செஞ்சே ஆகணும், தியாகம் செய்யணும். எனவே தான் அவங்க தன்னுடைய இடத்துலேருந்து நகர்ந்து வரணும், தான் இருக்கிற இடத்துலேருந்து. ஒருவேளை நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க, அங்கிருந்து தான் நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும். அப்போ அவங்க செய்கிற அந்த செயல் என்னது? ஒரு தியாகத்துக்குரிய செயல். இதுதான் நான் விரும்புகிறேன். என்னுடைய பிரியமான தோழனே, தோழியே, இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். எப்போ ஒரு நபருக்கு விசுவாசமானது உண்டோ, தன்னுடைய விசுவாசத்தினால் அறிக்கை செய்ய யாருக்காவது அந்த விசுவாசம் எப்படியாவது அவங்கள நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி எந்த நபரை நோக்கி வரணுமோ அந்த நபரை நோக்கி வர வைக்கும்படியாக செய்யும். அப்போ தான் ரட்சிக்க முடியும், காப்பாற்ற முடியும். இதுதான் உண்மையான ஒரு கதை. ஏன்னா ஜனங்க இன்றைக்கி குணமாக்குதல் பெறணுன்றதுக்காக, அதாவது இந்தியாவிலிருந்து வெளியே ஊருக்கு போகிறாங்க, அமெரிக்காவுக்கு போகிறாங்க, லண்டனுக்கு போகிறாங்க, ஜப்பானுக்கு போகிறாங்க, சீனாவுக்கு போகிறாங்க. ஏதாவது ஒரு வியாதியை அவங்க சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்க செலவு செய்ய விரும்புகிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அது செஞ்சால் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் அவ்வளோ தூரம் போகிறாங்க, தியாகம் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா இது கூட ஒரு விசுவாசம்தான். ஏன்னா தேவன் இதை பார்க்கிறார். எப்போ ஒரு நபர் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறாரோ அவங்க எப்படி தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறாங்க, சரியான விதத்தில் எப்படி அவங்க முறையிடுறாங்க. ஒருவேளை எந்த விஷயத்துக்காக, ஒரு பொருளாதாரையா இல்லை மற்ற விஷயத்துக்காக எனக்கு தெரியாது, ஆனால் எப்படி சரியான விதத்தில் அணுகுறாங்க, எல்லாவற்றையும் அவங்க தியாகம் பண்ணுறாங்க. எனவே தான் நாம் போராட வேண்டும் அதை பெறுவதற்காக. இது நம்மளுடைய ரட்சிப்பை, நம் வாழ்க்கையில் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக. எனவே என் பிரியமான தோழனை, தோழியே, இதுதான் விசுவாசம். அதாவது அந்த மனுஷனுக்கு நிலைமை உண்டு, நான் அங்கிருந்து வெளியே புறப்பட்டு வர வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு உதரப்போக்கினுடைய பிரச்சனையானது இருந்தது. தொடர்ந்து யோசனை பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள், கற்பனை செஞ்சு பாருங்கள் அந்த பெண்ணை குறித்து. எந்த அளவுக்கு ஒரு பயம் அவங்களுக்குள்ளாக இருந்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கிறது போல். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அவங்க இருக்கிற அந்த இடத்துலேருந்து அங்கேருந்து அவங்க வெளியே வந்தாக வேண்டும். ஏன்னா அவ்வளோத்தையும் செலவு பண்ணாங்க, தன்னுடைய ஆரோக்கியம் குணமாகணுன்ட்டு. ஆனால் எதுவும் சரியாகலை. ஆனால் வேறு யாரோ அவரிடத்தில் சொன்னார் இயேசு வருகிறார் என்று. அவங்க போனாங்க, இயேசு இருந்த இடத்துக்கு தன் விலையை செலுத்தினாங்க, அவங்க தியாகம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க செய்த அந்த தியாகம் தேவன் கேட்டாரா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ளாக வந்த விசுவாசம். எப்போ அவங்க கேள்விப்பட்டாங்களோ இயேசு வருகிறார், அவர் எல்லா வியாதியும், நரக வேதனையாக இருக்கிற எல்லாவற்றையும் சுகப்படுத்துவார் என்பதை கேட்டார். இந்த விசுவாசம்தான் அவங்களுக்குள்ளாக பிறந்தது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த விசுவாசத்தை கொடுப்பார். எப்போ அவர் இந்த விசுவாசமானது கொடுக்குறாரோ, இது எந்த ஒரு அளவு ஓடு இருப்பதல்ல, அதாவது ஒரு எல்லையோடு இருப்பதல்ல. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எதுவுமே அவங்கள தடுத்து நிறுத்தலை. இயேசுவை நோக்கி வருவதனுடைய முயற்சியை அவங்க எடுத்தாங்க. அப்போதான் அவங்க வரும்போது அதற்கான பதில் குணமாக்குதலை பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா இது புரிஞ்சுக்கணும், தனக்குள்ளாக தனக்கு தானே வரக்கூடிய விசுவாசம். இது யாரோ ஒருத்தர் கட்டாயப்படுத்துவதல்ல. ஏன்னா எப்போ இயேசுவை நோக்கி வந்தாங்களோ சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. எதுவுமே அவங்கள தடுத்து நிறுத்தலை. ஏன்னா இயேசுவை நோக்கி வரணுன்னா எந்த ஒரு பணமும் தேவையில்லை, எந்த ஒரு பொருளும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவரை நோக்கி வரும்போது அவர் கண்டிப்பாக அவங்கள குணப்படுத்துவார். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில், அதாவது இங்கே பிரேசிலில் ஒரு நாடகம் மாதிரி இருக்கும், ஒரு ஷோ மாதிரி, கஹார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது, ஷோ ஆனது நடக்குது. இந்த கஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்காக ஜனங்க தன்னுடைய வீடை விற்கிறாங்க, தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு தூரமாக பிரயாணம் பண்ண போக எல்லாத்துக்கும் ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே இழக்கவும் தயாராக இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போக செய்ய, ஜப்பானில் எல்லா இடத்துக்கும் போகணுன்ட்டு அதில் செலவு பண்ணுவாங்க.
எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இது என்னது? ஒரு உலகத்துக்குரியது. ஆனாலும் நம்பிக்கையாக செய்கிறாங்க. ஒரு உணர்ச்சிக்குரிய விஷயம். ஆனாலும் நான் சொல்கிறேன், அவங்க நம்பிக்கையாக செய்கிறாங்க. இது பரிசுத்த விசுவாசமா? கிடையாது. இது பரிசுத்த விசுவாசம் கிடையாது. இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது இது நம்பிக்கை. இன்னும் சொல்லப்போனால் உலகத்துக்குரிய உணர்ச்சியில் இருக்கக்கூடியது. ஏன்னா நிறைய ஜனங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய மரங்களோ இல்லை மண்ணோ எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் செய்ய. எப்போது இது கடந்து போகுமோ, அதாவது ஜனங்க தான் என்ன செய்கிறாங்கன்றது யோசிக்கிறதே கிடையாது. அவங்க செய்கிறது எல்லாமே இழக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் என்னது, அது கூட ஒரு நம்பிக்கையான ஒரு செயலாக இருக்குது. ஒரு வேளை இது புத்திசாலித்தனம் விசுவாசமாக இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று விஷயம் இருக்குது செய்ய. அது விசுவாசத்தினால் செய்கிறாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும். எல்லோரும் ஏதோ ஒன்று செய்கிறாங்க நம்பிக்கையால். ஆனால் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆனால் எப்போது ஒரு விசுவாசத்தினுடைய செயல் செய்யும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக நம்பி செய்யும்போது, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்து இந்த காரியம் செய்யும்போது, ஏன்னா நிறைய பேர் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க அவங்களுடைய ஞானத்துக்கு ஏற்றார் போல். ஆனால் இயேசு இப்படியாய் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் எல்லோருக்காகவும் சொன்னார். என்னன்ட்டு, இங்கே நீங்கள் காத்திருங்கள், எங்கே எருசலேமில் காத்திருங்கள், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வருவார். இது அவங்க தக்க வைக்கணும். இந்த வார்த்தை யார் விசுவாசத்தோடு இருக்காங்களோ அவர்கள் எருசலேமில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருந்தார். அதனால்தான் எருசலேமில் அவர் இறங்கி வந்தார். ஏன்னா அங்கே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்பட்டது. ஏன்னா இயேசு எருசலேமில் கைதானார், சிறைப்பிடிக்கப்பட்டார், அங்கே அவர்கள் அடித்தார்கள், மரணிக்கப்பட்டார். அங்கே தான் அவர் உயிர்த்தெழுந்தார். எனவே தான் அவர் சொன்னார், எருசலேமில் காத்திருங்கள். ஏன்னா அங்கே தான் ஒரு கிறிஸ்துவருடைய ஒரு துவக்கம் ஆரம்பிக்கிறது. சோதனைகள் வந்தது, சோதிக்கப்பட்டார்கள், கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினார்கள், அடிக்கும்படியாக செய்தார்கள், சாகடித்தார்கள். எருசலேம் அப்படி சொல்லும்போது ஒரு குழப்பத்தோடு இருந்தார்கள். அங்கே தான் அவர் வெளிப்பட்டார். அதனால்தான் அவர் சொன்னார், எருசலேமில் காத்திருங்கள், எருசலேமில் இருங்கள், நான் என் ஆவியை ஊற்றுவேன். அதனால்தான் சொல்லப்பட்டார், எல்லாருமே அங்கே காத்திருங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், புத்திசாலித்தனமாக இருந்தாலும் எருசலேமில் காத்திருங்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். இதுதான் வார்த்தை வசனம் சொல்கிறது. எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோதனையிலிருந்து உங்களை நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள். எனவே தான் எருசலேமில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். யார் தன் விசுவாசத்தை காப்பாற்றுகிறார்களோ, இப்படி யார் தன்னுடைய விசுவாசத்தை ஒரு இயற்கையாக தனக்குள்ளாக பார்த்து வைக்கிறாங்களோ, அல்லது ஒருவேளை அவங்க செயல்முறையாக தன்னுடைய வாழ்க்கையை, தன் விசுவாசத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இது செய்ய, அது செய்ய, நான் ஃபுட்பால் ஆடுவேன், அது ஆடுவேன் இப்படின்னு சொல்கிறாங்க. எதில் போகணும் விரும்புகிறாங்களோ ஜனங்க அதில் முன்னோக்கி போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய ஜனங்க தன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் செய்கிறாங்க, படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதனையை பார்க்க பிரயாணம் பண்ணி கூட போகிறாங்க. சில விஷயங்கள் செய்ய நமக்கு பிரபலமாக இருக்க செய்கிறாங்க. அதனால தான் ஜனங்க இன்றைக்கி தனக்குள்ளாக ஒரு குளோபல் உருவாக்க விரும்புகிறாங்க, அதை பிரபலப்படுத்தணும் விரும்புகிறாங்க. அதை செய்கிறதுனால என்ன லாபம்? அப்போது இதெல்லாம் அவங்க செய்யும்போது அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா அவங்க செய்கிறது எல்லாமே ஒரு உலகத்துக்குரிய ஒரு மகிமையினுடைய பிரபலத்தை மட்டுமே தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த குளோபலில் நான் இருக்கிறேன், அவ்வளோதான், ஒரு நாள் முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும், இதுதான் நடக்க போகுது எல்லோருக்குமே. அந்த நாட்கள் இதுதான் நடக்கும். அவங்க எதெல்லாம் வச்சு இருந்தாங்களோ, ஒரு காற்று அப்படின்னு ஊதும்போது எல்லாமே அவங்கள விட்டு போயிடும். எனவே தான் யார் புத்தியுள்ள விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ தியாகத்தினுடைய பாதையில் செய்வார்கள், அடைவார்கள். ஏன்னா அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவங்க ஆத்துமா ஒரு உத்தரவாதோட, ஏன்னா எல்லாவற்றையும் சுமந்து கடந்து போகிறாங்க. ஒரு சோதனை வரும்போது கண்டிப்பாக
அவங்க தன் விசுவாசத்தில் நிலைத்திருப்பாங்க. தேவன் அவங்கள ரட்சிப்பார். கண்டிப்பாக ஆண்டவர் அவங்கள ரட்சிப்பார். இதுதான் நடக்கும் என் பிரியமான தோழனை தோழியே. ஆனால் யார் இதை குறித்து ஒரு அறிவாக யோசிக்கிறாங்களோ, தன்னுடைய வாழ்க்கைக்காக யார் தியாகத்துக்குன் பார்வையில் இருக்கார்களோ, எனவே தான் அவங்க எதை குறித்தும் யோசிக்க மாட்டாங்க. அந்த எவ்வளோ விலை செலுத்தணுமோ யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அதை அடைய தேவனுடைய ராஜ்யம் தனக்குள் வர, இன்னும் சொல்லப்போனால் பிதா, குமாரன், பரிசுத்தாவியை தனக்குள் பெற அவர்கள் விலை செலுத்துவார்கள். ஆனால் அதுக்கு மாறாக ஜனங்க இன்னும் உலகத்துக்குரிய ராஜ்யத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, அதாவது அவங்க எது செயல்முறையாக இருக்குதோ செயல்முறையான காரியங்கள் மேலே தான் நோக்கமாக இருக்காங்க. ஆனால் ஜனங்க பரிசுத்தாவி விரும்புகிறாங்க. ஆனால் அதை அடைய அவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. ஆனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை அடைய அவங்களுடைய வாழ்க்கை தியாகம் செய்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க தியாகம் தனக்காக செஞ்சுக்கிறாங்க, தன் வாழ்க்கை மாறணும் அப்படின்றதுக்காக அல்ல. இன்னும் விரோதத்தோட கோபத்தோடு இருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த தவறுகளை அவங்க இன்னும் கைவிட விரும்பலை, யாரையும் மன்னிக்க விரும்பலை. இப்படி ஒரு மனசோடு இருக்காங்க. இப்போது தன்னை தானே விட்டு கொடுக்காத அந்த மனுஷர் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை பெற முடியாது. ஏன்னா அது விசுவாசம் கிடையாது, உலகத்துக்குரிய காரியம். ஏன்னா நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சரியானதை செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அவங்க சரியாக தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எதுவுமே சரியாக இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்னாடி நான் வேதாகமத்தை திறந்து பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவி குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளை படித்தேன், தியானித்தேன். எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்ற வாஞ்ச எப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ நான் எடுத்து, அதாவது எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எடுத்து படிப்பேன். பரிசுத்த ஆவியை தேடிக்கிட்டே இருப்பேன், எனக்குள்ளே அவர் வரணுன்ட்டு. எப்போவுமே பரிசுத்த ஆவி தான் நினச்சினே இருப்பேன். எப்போ அந்த நபர் பரிசுத்த ஆவி வேணும்னு நினைப்பாரோ அப்போது அந்த அளவுக்கு உறுதி, வாஞ்ச, அவரை தனக்குள்ளாக அடைய அதுக்கான விலை செலுத்துறது, தியாகம் பண்ணுறது எல்லாமே. ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பரிசுத்த ஆவி பெறணும் வாஞ்ச இருக்குது, அவங்களுக்கு கிடைக்கிது, எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன்னா இப்படி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதுபோல் நீங்கள் பேசக்கூடியவராக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அவர் வரமாட்டார். இயேசு சொல்லியிருந்தார். ஏன்னா தேவன் இப்படியாய் சொல்லியிருக்கிறார். தேவன் யார் நீங்கள் அவரை தேடவில்லையோ, தியானிக்கவில்லையோ, அவரை கண்டடைய முடியாதென்று பரிசுத்தாவின் கொஞ்சம் கூட நீங்கள் பெற முடியாது. நான் பரிசுத்தாவி 20% பெறலை, 50% பெறலை. நான் பரிசுத்த ஆவியானவரை 100% எனக்குள்ளே பெற்றுக்கொண்டேன். ஏன்னா தேவன் அளவோடு தன் ஆவியை யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அவர் எப்படி செயல்படுவாரோ அதன் பிரகாரமாக தான் நடக்கும். ஏன்னா அவர் சொல்லிய பிரகாரமாக அவர் அளவோடு ஆவியானவரை கொடுப்பதில்லை என்று. அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுக்கும்போது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதியை கொடுத்தா அவர் முழுசாக உங்களுக்கு வருவாரா? இப்படி செய்தார் அவர் ஏற்றுப்பாரா? ஏன்னா அவர் முழுமையாக விரும்புகிறார். யார் அவர்களை விசுவாசிக்கிறார்களோ அவர் அதை பலன் அடைவார்கள். அதுதான் இந்த ஸ்ரீ செய்தால். இந்த 12 வருஷமாக உதரப்போக்கு கஷ்டத்தில் இருந்த அந்த பெண்மணி, அவங்க தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. எந்த நேரம்னா, அதாவது அநேக ஜனங்க அந்த இடத்துல கூடியிருக்கும்போது, இப்படி தான் யோசிக்கிறேன், கற்பனை பண்ணுறேன், நான் இப்படியாக தான் கற்பனை பண்ணிக்கிறேன். அதாவது வசனத்தில் இப்படி இல்லை, ஆனால் பிசாசு இது மாதிரி யோசிப்பேன். பாரு, நிறைய பேர் இருக்காங்க, உன்னால் முடியாது, இப்போ உன்னால் போக முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், அந்த பலமான விசுவாசம் அவர்களை முன்னோக்கி கொண்டு போகும்படி செய்தது. ஆமாம், நான் போய் அவர் பின்னாடியே போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், என்னுடைய சுகமாக்குதலை, குணமாக்குதலை நான் பெறுவேன். அவங்க தீர்மானித்தாங்க, அறிக்கையிட்டாங்க, நான் போய் குணமாக்குதல் பெறுவேன் என்று. அவங்க வெறும் நான் போய் குணமாக்குதல் பெறுவேன் வெறும் சொல்வது மட்டும் இல்லாமல் அவங்க அறிக்கையிட்டாங்க, எப்படி நான் இந்த சுகமாக்குதல் பெற்றுக்கொண்டேன் என்று. அந்த ஜனத்தார் கூட்டத்தின் மத்தியிலே அநேக ஜனங்களுக்கு முன்னாடி அறிக்கையிட்டாங்க. ஏன்னா அநேக ஜனங்கள் இப்படியே தான் சந்தேகத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளாக பிசாசானவன் சந்தேகமானதை வைக்கிறான். பாரு, அநேக பேர் இருக்காங்க, என்ன பண்ண போகிற நீ?
உங்களை மோசம் போக்குவதற்காக, எண்ணத்தில் இதை விதைப்பதற்காக வரான். இவங்க செய்வாங்களா, என் பக்கத்தில் இருக்கவங்க செய்வாங்களா, இவங்க யாரும் உங்களுக்காக செய்ய போகிறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்ரீ தனக்குள்ளே எண்ணிக்கொண்டாங்க. அவங்க அறிக்கையிட்டாங்க, நான் போவேன், இந்த ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் நான் பார்ப்பேன். இதுதான் ஒரு உண்மையான ஒரு விசுவாசம், ஒரு குறிக்கோளான விசுவாசமாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வெளிப்படுத்தினார். அந்த பிரச்சனை முடிந்தது. இதுதான் விசுவாசம் நண்பர்களே. ஏன்னா முழு நம்பிக்கையோடு செயல்பட்டாங்க. அவங்க இப்படியாய் இருக்கும்படியாக யார் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இருக்காங்களோ, புத்தியுள்ள செயல்படக்கூடிய தன்மையோட அதி அற்புதமாய் இருப்பார்களோ, அவங்க நிலைத்திருப்பாங்க, கடைசி வரையும் போவாங்க. எந்த அளவுக்கு கடினங்கள் துயரங்கள் வந்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க, முன்னோக்கி போவாங்க. ஏன்னா அவங்களும் எப்போ நம்புகிறாங்களோ, நம்பிக்கை வச்சாங்களோ, எந்த தடைகளும் அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது, முன்னோக்கி செல்வார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாடமாய் நமக்கு இருக்கும் நாம் நம்பும்போது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வெறும் நான் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல், அதாவது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எப்போது இந்த ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிற ஆரம்பித்தேனோ, சரியான அதற்கான ஒரு பதவியாய், இன்னும் சொல்லப்போனால் அந்த நபர் வந்தார் பப்ளிக்லேருந்து. அவர் சொன்னார், இல்லை பிஷப், கண்டிப்பாக இது நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொன்னார். இந்த ரெக்கார்டுன்றது நமக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த சேனலை. ஏன்னா கவர்மெண்ட் இதை வாங்கிறதா முடிவு எடுத்திருக்காங்க. நமக்கு இது கிடைக்க வாய்ப்பே இல்லை, நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த அரசாங்கம், இந்த காங்கிரஸ் இது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ நான் நினச்சேன், இந்த ஒரு செய்தி, ஒரு நரகத்திலிருந்து வந்த ஒரு செய்தி, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். இல்லை, நான் இதை வெறுமையாக போக மாட்டேன். எப்படியாவது இந்த சேனலை நான் வாங்குவேன். அப்போ நான் சொன்னேன், கவனி, என்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன்றது நல்ல கவனி. அவங்களுடைய கண்ணை பார்த்து நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கிடைக்கலனா என்ன நடக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா இது அதிகாரப்பூர்வமாக எனக்கு ஆண்டவராகிய இயேசு கொடுத்தார், நான் அதை நம்புகிறேன். இதுதான் நான் எடுத்த அந்த ஒரு தீர்மானம். ஏன்னா நான் ஆண்டவராகிய இயேசுவை, அவரை நான் பின்பற்றியிருந்தேன். அவர் எல்லாத்தையும் சரி செய்வார். அது எல்லாருமே சொன்னாங்க இம்பாசிபிள் அப்படின்ட்டு, கூடாத காரியம். ஆனால் நான் போராடின, அதை அடையணும்னு தீர்மானித்தேன். போராடின, தேவனிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவர் என் கூட இருக்காருன்னா கண்டிப்பாக எனக்கு அவர் இதை செய்வார். எப்போ நம்ம ஒரு முழு கவனத்தோட நோக்கத்தோடு இருக்கிறோமோ, விசுவாசத்தில் நம்ம முன்னோக்கி போவோம். ஒரு வேளை சாத்தான இடத்துலேருந்து வந்தால் கூட அந்த வார்த்தைகள் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஜனங்க இப்படியாக தான் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபோக்கஸ்டாக இல்லை. இப்படி இல்லைன்னா எப்படி அவங்க பரிசுத்தாவி பெற முடியும்? எல்லோரும் இப்படி இருப்பாங்கன்றது என்னால் சொல்ல முடியாது. அதுக்கான விலை செலுத்துறது, தியாகம் பண்ணுறது, நான் செய்வேன் என்ற ஒரு தீர்மானம் அவங்களுக்குள்ளே இந்த வாஞ்சை இல்லை அறிக்கை செய்ய. ஆனால் விரும்புகிறாங்க, கண்டிப்பாக நான் விரும்புகிறேன், நான் பெறணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க அதுக்கான ஒரு முடிவு, ஒரு தீர்மானத்தில் நிலையாக இருக்கிறது கிடையாது. எல்லாமே நல்லா தான் போச்சு, நல்லதாக இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் அப்படியே கடந்து போயிடுறாங்க. ஆனால் உண்மையாகவே நிலைத்திருக்கக்கூடியவராக இருந்தால், இதோ இந்த ஸ்ரீயை போல, குதிரைப்போக்கினுடைய இந்த ஸ்ரீ, அவங்க அந்த தீர்மானத்தில் நிலையாக இருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் இந்த அவமானம், பெரும் பாடு, ரத்தம் வழிது, இதிலிருந்து விடுதலையாக விரும்பினாங்க. 12 வருஷம் அவங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. ஒன்று சூழ்நிலை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், அதுதான் அவங்க எடுத்த தீர்மானம் முழுமையாக மாறியது. என் அருமையானவர்களே, நீங்கள் பரிசுத்தாவியை பெற விரும்புகிறீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த சோதனையினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க. பயத்தின் வார்த்தைகள், கஷ்டத்தின் வார்த்தைகள், கடினமாக இருக்குது யோசிக்காதீங்க. எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி இவங்க 3வது ஆள், யாரை குறித்து யோசிக்காதீங்க. ஒருபோதும் இந்த மாதிரி சிந்திக்காதீங்க. ஏன் அவங்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டுது, இந்த மாதிரி யோசிக்காதீங்க. யாருமே உங்களை மட்டுமே பாருங்கள், ஒரு ஃபோக்கஸ்டாக இருங்க. ஆண்டவர் எனக்குள்ளே வர நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்திங்க. அவருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிங்க, முழுமையாக நம்புங்க. ஆண்டவரோடு கூட இணைய ஆரம்பிங்க. இந்த உலகத்தினுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதீங்க.
வெறும் கடினங்கள் மட்டுமே பார்க்காதீங்க. நீங்கள் வெறும் கடினங்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்கே போய் சேர வேண்டுமோ உங்களால் போக முடியாது. எனவே நீங்கள் ஒரு தீர்மானத்தோட வாஞ்சியாக இருங்க. ஏன்னா நீங்கள் அவருடைய ஆவியை பெற முடியும். அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக நான் தக்க வச்சேன், எருசலேமில் காத்திருக்கிறது போல நான் காத்திருக்கிறேன். தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க. உங்களை இப்படியா அறிக்கை செய்யுங்க. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்மறையாக நடக்குதோ, சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்குதோ, எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்காக என்ன வைத்தார், எதிர்மறையாக என்ன செய்யணும், அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. முன்னோக்கி போங்க. தேவன் உங்கள் கூட இருக்கார். விட்டு கொடுக்காத விசுவாசமும் நம்பிக்கையான விசுவாசத்தோடு இருங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் தேவன் பரிசுத்த ஆவி உங்களுக்காய் தருவார். நீங்கள் விடாமல் இருக்கிறீங்க, விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், உங்களுக்குள்ளே வருவார். எனவே தான் இந்த உலகத்தின் சத்தத்தை நீங்கள் செவி சாய்க்காதீங்க. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. தேவன் உங்கள் சூழ்நிலை மாற்றுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் உங்களை பார்க்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி பவுலுடைய 2வது அத்தியாயம் நான் நினைக்கிற யூனிவரில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, எனவே எல்லாரும் பாருங்கள் அப்போஸ்தலர் பவுல் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடந்து போயிருக்கிறார் என்று, தேவன் சூழ்நிலையை எப்படி மாற்றிருக்கார். எனவே தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் உங்களை சந்திப்பேன்.